வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரைனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து zerodhaவில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட சேம் தான். நீங்கள் அப்ஸ்டாக்கில் அப்ளை பண்ணாலும், எந்த ஒரு ப்ரோக்கரேஜ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் இது தான். இதே மாதிரி தான் இருக்கும் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஐபிஓங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கன்சோல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட இதுலேயுமே அப்ஸ்டாக் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஐபிஓஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா இந்த 2 ஐபிஓ இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை இருக்குது இல்லையா, இது இருக்குது. இதெல்லாம் க்ளோஸ்டுனா இதோட ஐபிஓ இதில் ஃபைனலைசேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து இப்போதைக்கு அப்ரூவலுக்காகவும் கடைசியாக வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்காகவும் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி. இதில் அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செக் அப்கமிங் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த செக் அப்கமிங்கில் போனீங்கன்னா இப்போ இது ரெண்டும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வரப்போகுது. ஸ்டாக் ஹெல்த்து, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, இந்த பேங்க்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு ஐபிஓவில் நல்ல ஒரு இது கொடுக்கணும். இந்த மொபிக்விக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வரப்போகுது அப்படிங்கிறத. பட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, அந்த டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து என்றைக்கு ஐபிஓ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இதெல்லாம் க்ளோஸ்டு ஐபிஓஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சிம்பிள். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து லேட்டன் வியூ அந்த ஐபிஓவில் உள்ள போய் பார்ப்போம். பாருங்கள், லேட்டன் வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து உங்களோட யூபிஐ ஐடியை நீங்கள் போடணும். இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடியை போடணும். அந்த மாதிரி இங்கே வந்து எந்த பேங்க்கோட அந்த யூபிஐ ஐடி இருக்குல்லையே அதை போடணும். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே யூபிஐ ஐடி வச்சு தாங்க போகுது. அதனால் இப்போ நீங்கள் கூகுள் பே இல்லைனா உங்கள் பேங்க்கில் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும், ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த யூபிஐ ஐடியை இதில் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு எந்த பேங்க்கோட யூபிஐ ஐடி அதாவது ஒவ்வொரு பேங்க்குக்கும் யூபிஐ ஐடி மாறும். ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார், அதில் வந்து மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்துடும். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் இதில் பாருங்கள், என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 12ஆம் தேதி இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, அது மொத்தமான எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1.75 crore ஒரு ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ப்ரைஸ் 190லேருந்து 197 போட்டிருக்காங்க இல்லையா. நீங்கள் இதில் குவான்டிட்டி இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் வந்து குவான்டிட்டி போட்டிருக்கேன்னா எத்தனை குவான்டிட்டி, மினிமம் குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா 76. ஸோ நீங்கள் இதில் ஒன்றுலாம் வாங்க முடியாது. வாங்கினோம்னா 76 வாங்கலாம். இல்லையா, 76 டபுள் பண்ணி எவ்வளோ இருக்கோ அதை வாங்கலாம். 76 ட்ரிபிள் வாங்கி எவ்வளோ வாங்கலாம், ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு லாட் 76னா 76 குவான்டிட்டி நீங்கள் போடணும். இப்போ இந்த 190லேருந்து 197 நீங்கள் எந்த ப்ரைஸில் வேணால் அதை வாங்கலாம். இப்போ பண்ணிங்கன்னா 190 போடலாம், 191 போடலாம், 192 போடலாம், 197 வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூவில் வேணால் வாங்கலாம். ஓகே, இப்போ எப்படின்னா, அப்புறம் எதுக்கு இந்த 3 அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 190 முதல்ல ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறீங்க 76 குவான்டிட்டி. அதே இப்போ இங்கே வந்து 76 போட்டு 193க்கு வாங்குவோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே 76 குவான்டிட்டியை ஒரு 195க்கு. இப்போ முதல்ல இந்த ஐபிஓவில் நமக்கு இதில் என்ன வந்து 190லேருந்து 197 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஐபிஓ அலாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதில் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எல்லாருமே 197க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கெல்லாம் 190க்கெல்லாம் கிடைக்காது. இன்கேஸ் 190க்கு 97க்கு அப்ளை பண்ணுறது கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது 195க்கு கொடுப்பாங்க. புரியுதா? அதோட ப்ரெஷரை பொறுத்து தான். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஒரு நல்ல எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு நல்ல ஐபிஓவாக தான், அதாவது அந்த ஐபிஓ ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஐபிஓவாக தான் சூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே இந்த 197 இந்த கட் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 197 மாறிடும். ஹையஸ்ட் ப்ரைஸ் இதில் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? நம்ம வேணால் இப்போ 2 நான் வந்து 1 வாங்குறேன், இன்னும் கம்மியாக கிடச்சா 1 வாங்குறேன்னா, அப்போ இது வந்து 97ல் ஒரு லாட் போட்டாச்சு, 93ல் ஒரு லாட் போட்டாச்சு. 97ல் ஒரு லாட்டு கிடைக்குதுன்னா 93ல் அடுத்த லாட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 95ல் ஒன்று கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரியுதா உங்களுக்கு? ப்ரையாரிட்டி முதல்ல உங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க. இது கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதை கொடுத்துருவாங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று அப்ளை பண்ணுறீங்க, இதை கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு முதலே கம்மியாக வேணும்னா நீங்கள் இங்கே வந்து 93 போட்டுக்கலாம், இங்கே 95 போட்டுக்கோங்க. இங்கே கட் ஆஃப் ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. முதல்ல 93க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்ப்பாங்க. கொடுக்க முடியாதுன்னு 95க்கு ட்ரை பண்ணுவாங்க. கொடுக்க முடியல 97க்கு தான் இருக்குன்னா இதை கொடுப்பாங்க. ஸோ
இதுதான் வந்து இந்த 3 வெரைட்டிஸ். ஆனால் மோஸ்ட்லி எப்பவுமே இந்த கட் ஆஃப் ப்ரைஸில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்குங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஐபிஓஸில் இப்போ செம்ம டிமாண்டில் இருக்குது. ஓகே, சார் இந்த 93 கிடைக்கும். அப்படி வந்து உங்களுக்கு 93லலாம் ஒரு ஐபிஓ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு டிமாண்டே பண்ணலை. அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டோன்னா ஓகேவா, உங்களுக்கு ஒரு வேல்யூ காமிக்குது பாருங்கள், அமௌண்ட் பேயபிள். ஓகேவா, அதாவது இப்போ நீங்கள் இப்போ 3 போட்டிருக்கீங்கல்ல, ஆனால் 3ல் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஒன்னோடது தான் அது வந்து 14,972 போட்டிருக்கு. இங்கே இப்போ நீங்கள் லாட் சைஸை மாற்றிடுறீங்க. எவ்வளோ வரும்? 170, 145, 75னா ஒரு 150 வருமா? 150 ஒரு 152, 152 போட்டிங்கன்னா இப்போ ரெண்டு ஸ்லாட் வாங்கின மாதிரி ஆகிடும். அதுக்கு பாருங்க 30,000க்கு மாறுது. ஸோ அவ்வளோதான், அதுதான் அதில் கணக்கு. இங்கே இதில் ஒரு ஸ்லாட் தான் வாங்குறோம்னா ஒரு ஸ்லாட் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து சப்மிட் கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா நேராக உங்களோட அந்த யூபிஐ ஐடிக்கு ஒரு ஆப் வச்சுருப்பீங்களா, கூகுள் பேவோ ஃபோன்பேவோ இல்லை உங்களோட அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடிக்கு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஓகேவா, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் பே பண்ணி வச்சுட்டீங்க, இந்த 14,050 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்லாம் போயிடாது. அதுதான் இதில் இந்த ஐபிஓவில் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆகிற வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது இப்போ இந்த 17,999 தனியாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வச்சுப்பாங்க. அதாவது நீங்கள் 50,000 நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அதுலேருந்து 14,997 அவங்க தனியாக பேங்க்கே தனியாக எடுத்து வச்ச மாதிரி அதில் இருக்கும். மீதி ரிமைனிங் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி காப்பாங்க. ஐபிஓ அலாட் ஆயிடுச்சுன்னா தான் இந்த அமௌண்ட்டை எடுப்பாங்க. ஐபிஓ அலாட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஐபிஓ வந்து கிடைக்கவே இல்லைன்னா திருப்பி இந்த 17,000 அப்படியே வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு இந்த பயம்லாம் இருக்க தேவையே கிடையாது. எனக்கு போட்ட பணம் திருப்பி வராமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமே இருக்க தேவையில்ல. கிட்டத்தட்ட உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் பணம் இருக்கும். உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சா மட்டும் தான் அமௌண்ட் வெளியே போகும். கிடைக்கலையா பணம் வெளியே போகாது, அப்படியே இருக்கும், உங்ககிட்டயே இருக்கும். ஸோ அந்த பயம் இருக்கும். பணம் எனக்கு திரும்பி வராதுங்கிற பயமே இந்த ஐபிஓவில் தேவையில்லை. அதனால தான் இப்போ இந்த கூகுள் பே இந்த மாதிரி விஷயம் வந்தது காரணமே பணத்தை வந்து நம்ம எடுக்கவே தேவையில்ல, கொடுத்தா வந்துட்டு எடுப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. சரிங்க, இப்போ எனக்கு ஐபிஓ அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 17,996 இது வந்து உங்களோட ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா, அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஷேர் வாங்கின மாதிரி கணக்காகிடும். 17,992 நீங்கள் இந்த லேட்டன் வியூவோட 76 ஷேரை நீங்கள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி வாங்கின மாதிரி கணக்காயிடும். 190 ஷேரை ஓப்பனிங் எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. இப்போ அன்றைக்கி நாளே ஓப்பன் ஆகும்போது இது ஒரு 400, 300 ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எவ்வளோ? 400 இது கிட்டத்தட்ட 200 வச்சுக்கோங்க. 400 200 உங்களுக்கு போட்ட டபுளாக கிடைக்கிற மாதிரி அன்றைக்கே வரும். அப்படியே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அமௌண்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா பண்ணி எடுக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பிலாம் வராது. இப்போ நான் அலாட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ஐபிஓ. ரொம்ப சிம்பிள். ஆனால் இதில் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. வேணால் அப்ளை பண்ணி வைக்கலாம், ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஏன்னா இதை எக்கச்சக்கம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் நல்ல கம்பெனினா சுத்தமாக கிடைக்காது. ஓகே, அதுதான். இதில் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 10 AM to 4:30 PM வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, இந்த அப்ளை சப்மிட் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த சப்மிட்டை 10 AM to 4:30 தான் பண்ண முடியும். பே எப்போ வேணால் பண்ணலாம். அதான் பே வேணாலும் சொல்லியிருக்கேன், பே ஆகாது, ஃப்ரீஸ் மட்டும் தான் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த என்னைக்கு டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே இந்த டைமிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதாக ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரியும், ஆஃபர் எண்டுன்னு தெரியும். பணத்தை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 16ஆம் தேதி அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அலாட் ஆயிடுச்சுன்னா உங்கள் பணத்தை அவங்க எடுப்பாங்க. உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா உடனே பணம் அடுத்த நாளே ரீஃபண்ட் ஆகிடும். 17ஆம் தேதி ரீஃபண்ட் ஆகிடும். ஓகே, இன்கேஸ் உங்களோட அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு உங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் 18ஆம் தேதியே உங்களுக்கு அந்த லிஸ்டிங் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் என்றைக்கு வந்து அந்த லிஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் அது என்ட்ரு ஆகுதுங்கிறது இப்போ 22ஆம் தேதி. நீங்கள் 22ஆம் தேதி ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா அன்றைக்கே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியும் வர முடியும். ஸோ இப்படி தான் இது ப்ராசஸ். கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 10 days ப்ராசஸாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஒன்று
பணம் மிகப்பெரிய நஷ்டம்லாம் வரக்கூடிய அளவுக்குலாம் எந்த ஐபிஓவும் கிடையாது. அதிகபட்சம் நல்லபடியாக ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னா குறைஞ்ச அளவுக்கு ஒரு லாஸ் வரும். நீங்கள் உடனே வெளில வந்துடலாம். அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 5,000 6,000 எடுக்கிறதுங்கிறது இதில் ஈஸியான விஷயம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் நான் வரப்போகிற வீடியோவில் எல்லாருக்குமே ஐபிஓ கிடைக்குமா, யார் யாருக்கெல்லாம் அதிகபட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க அடுத்த வீடியோ என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.